வணக்கம். விவேகானந்தர் சரிதம் பகுதி 2. சிவபெருமான் அளித்த வரம். கல்கத்தா ஒரு பெரிய நகரம். அதன் ஒரு பகுதிதான் சிம்லா. அப்பகுதியில் வாழ்ந்த புவனேஸ்வரி தேவி என்னும் பெண்மணி சிவபெருமானை தினந்தோறும் தவறாது வழிபட்டு வந்தாள். அப்பனே, என் மடியில் தவழ்ந்து விளையாட எனக்கு ஒரு மகனை அளிக்க மாட்டாயா என்று ஏக்கத்துடன் அவள் சிவபெருமானிடம் வேண்டுவாள். அவளுக்கு சில பெண் குழந்தைகள் இருந்தன என்றாலும் ஒரு ஆண் மகனுக்காக மிகவும் ஏங்கினாள். ஒவ்வொரு நாளும் சிவபெருமானிடம் அதற்காக பிரார்த்தித்தாள். காசியில் உள்ள வீரேஸ்வரரிடம் தன் வேண்டுதலை செலுத்தும்படி அங்குள்ள தன் உறவினள் ஒருத்தியை கேட்டுக்கொண்டாள். ஆழ்ந்த நம்பிக்கையோடும் பக்தியோடும் புவனேஸ்வரி தேவி தொடர்ந்து பிரார்த்தித்து கொண்டிருந்தாள். தனக்கு ஒரு மகன் பிறக்க மாட்டானா என்று ஏங்கி ஏங்கி தவித்து கொண்டிருந்த அவளுக்கு இறுதியில் ஒரு ஆண் குழந்தை பிறந்து அவளை மகிழ்த்தது. குளிர்காலம் கடந்ததை கொண்டாடும் பண்டிகை நாள், அதாவது 1863ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் நாள் வந்தது. ஒவ்வொரு வருடமும் அப்புண்ணிய தினத்தன்று மக்கள் கங்கையில் புனித நீராடச் செல்வர். அன்றும் அவர்கள் அவ்வாறு செல்லும் வழியில் புவனேஸ்வரி தேவியின் வீட்டிலிருந்து கிளம்பிய சங்கு முழக்கம் அவர்களை ஈர்த்தது. உடனே அவர்கள் அந்த மங்கள ஒலியின் காரணத்தை அறிந்து கொள்ள அந்த வீட்டிற்கு ஓடிச் சென்று பார்த்தனர். அவர்கள் கண்டது அப்போதுதான் பிறந்திருந்த பச்சிளம் குழந்தையை. புவனேஸ்வரி தேவியின் அந்த மகன் பார்ப்பதற்கு தங்க விக்கிரகம் போன்று புன்னகை தவழக் கிடந்தான். அவர்கள் இந்நாள் வரை அத்தனை பெரிய அழகுமிக்க கண்களை கொண்ட ஒரு குழந்தையை கண்டதில்லை. அது ஒரு அசாதாரணமான குழந்தை என்றே அவர்கள் நினைத்தனர். அக்குழந்தையின் தந்தை விஸ்வநாத தத்தர். செல்வந்தரான அவர் ஒரு வழக்கறிஞர். விலை உயர்ந்த ஆடைகள், நிறைய வேலைக்காரர்கள், பயணம் செய்ய குதிரை வண்டி என்று மிக வசதியுடன் வாழ்ந்து வந்தார். அவர் நற்குணங்களுடன் தாராள மனமும் கொண்டிருந்தார். தேவையின்றி வந்தோருக்கெல்லாம் கேட்போருக்கெல்லாம் கேட்டதை கொடுக்கும் வள்ளலாய் இருந்தார். புண்ணிய தினத்தன்று பிறந்த தங்கள் அருமை மகனோடு புவனேஸ்வரி தேவியும் விஸ்வநாத தத்தரும் ஆனந்தமாய் வாழ்ந்து வந்தனர். வீரேஸ்வர சிவனை வழிபட்டு அவரது அருளால் பிறந்த குழந்தை என்பதால் புவனேஸ்வரி தேவி அவனுக்கு வீரேஸ்வரன் என்று பெயரிட்டாள். உறவினர்கள் நரேந்திரநாத் என்று பெயரிட்டார்கள். சுருக்கமாக விவேகானந்தரை பிலே அல்லது நரேன் என்று சுருக்கமாக அழைத்தனர். நன்றி, வணக்கம்.